வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு போதையில்லா மாநிலமாக நாங்கள் மாற்றுறோன்னு ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் செய்வாங்க. நிறைய நடவடிக்கை எடுப்பாங்க. ஆட்சி வந்த உடனே நிறைய கள்ளச்சாராய விஷயங்கள்லாம் தேடி தேடி போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. போதை நபர்களை பிடிப்பாங்க. போதைப் பொருட்கள் பறிமுதல் பண்ணப்படும். குட்கா பிடிக்கப்படும், கஞ்சா பிடிக்கப்படும், பெத்தபெட்டமைன் பிடிக்கப்படும். அது இல்லாமல் இன்னும் சர்வதேச அளவில் போதை மாத்திரைகள் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் பிடிப்பாங்க. பல விஷயங்கள் புது ஆட்சி வந்தால் நடக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை விட்டுட்டு நிர்வாகங்களுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே புழக்கத்தில் எங்கோ ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். தாவேகா ஆட்சி அமைந்த உடனே இதே போல பல விஷயங்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் செஞ்சது யாருன்னு சொன்னால் இடி அமலாக்கத்துறை தான் போதை பொருள் நிறைய நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி சென்னை உட்பட பல இடங்களில் கடுமையான சோதனைகளை சமீபத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கூட பண்ணாங்க. நிறைய ஆட்களை பிடிச்சாங்கன்னு வச்சிங்களேன். இது ஒரு பக்கம் தனி ட்ராக்காக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது சமீபத்தில் ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டார். மாரிதாஸ் அப்படின்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டார். அவர் சொல்லப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் அமைச்சர் கீர்த்தனா குறித்து ஏஐ மூலமாக பல்வேறு விஷயங்களை அவர் தவறுதலான போட்டோக்கள், புகைப்படங்கள், டான்ஸ் போடுறது, அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு. அதனால அவர் கைது செய்யப்பட்டார்னு ஒரு பதிவை காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் நீதிபதி அதை ஏற்க மறுத்து அவர் மீது போடப்பட்ட வழக்கு 3 வழக்கு போட்டாங்க. அதில் 2 வழக்கை இது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டார். ஜாமீனில் அவர் ரிலீஸ் ஆகிட்டார். இது ஏற்கனவே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் பேசியதில் கீர்த்தனா குறித்து பேசிய விஷயங்களில் தாண்டி வேறு ஒரு விஷயமும் பேசியிருந்தார். அது போதை கலாச்சாரத்தினுடைய மூளையாக செயல்பட்ட ஒரு நபரை குறித்து பேசியிருந்தார். அதுவும் குறிப்பாக கிட்டத்தட்ட 248 கோடி அதோட சந்தை மதிப்பு, 248 கோடி சந்தை மதிப்புள்ள மிக பயங்கரமான ஒரு போதைப் பொருள். 258 கோடி மதிப்புடைய மிக வீரியமிக்க போதைப் பொருள் கடத்தலை முன்னின்று நடத்திய ஒரு மாஃபியா கேங் பற்றி தான் இன்றைக்கு பெரிய அதிர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு வருகிறது. இது என்னது, எங்கே பிடிப்பட்டது, யார் இந்த மாஃபியா கேங்குக்கு மூளையாக செயல்பட்டது? மாண்புமிகு மாஃபியாக்கள்னு ஏற்கனவே பல அரசியல் தலைவர்கள் மீது, அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது, அமைச்சர்கள் மீது, எம்எல்ஏக்கள் மீது முன்பு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம தேடி எடுக்கும்போது நிறைய அதிர்ச்சி விஷயங்கள் நமக்கு கிடைச்சிது. அதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்முடைய கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை உங்களுடைய ஆதரவோடு தெரிவிப்பதற்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாண்புமிகு மாஃபியாக்கள் அப்படின்னு சொல்லியே தலைப்பு அதுக்கு நம்ம போடலாம். ஏன்னா நீங்கள் உங்களை மாண்புமிகு அப்படின்னு சொல்லி எப்போ அழைப்பாங்கன்னா, மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் வெற்றி பெற்று உங்களை ஒரு இடத்துல அடையாளப்படுத்தும் போது அவர்களை ஆளுகிற நீங்கள் அமைச்சர்களாகவோ முதலமைச்சராகவோ முக்கியமான ஒரு துறைக்கு நீங்கள் பொறுப்பாளராக மாறும்போது உங்களுக்கான அந்த அடைமொழி வழங்கப்படுது. ஆனால் அதை அவர்கள் ரகசிய காப்பு பிரமாணம் பண்ணுறாங்க பாருங்க. நான் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், எங்கிட்ட வர தகவலை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், சட்டத்துக்கு விரோதமாக செய்ய மாட்டேன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி தான் அந்த பதவிக்கு வராங்க. அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அவர்கள் என்றால் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. பல பேரும் பின்வாசல் வழியாக அதனால தான் சொத்து குவிப்பு வழக்கில் பல மாண்புமிகுகள் மாற்றாங்க. அவர்கள் அமைச்சராவதற்கு முன்பாக, எம்எல்ஏ ஆவதற்கு முன்பாக பரிதாப நிலையில காலில் செருப்பு கூட போடாமலாம் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் அந்த பதவிக்கு உட்கார்ந்த உடனே அவர்கள் கிடைக்கிற அன்பளிப்புகள், சன்மானங்கள், கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கோடி கோடியாக சொத்துக்களை சேர்த்து அமைச்சர் பதவி 5 ஆண்டு காலம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய செல்வந்தராக மாறி இருப்பார்கள். காலங்காலமாக நடக்கிற நிகழ்வு. அது தமிழ்நாடு மட்டும் சொல்ல, இந்தியா முழுமைக்கு அதான் நடக்குது. இன்னும் உலக நாடுகள், பல நாடுகளில் அது நடக்க தான் செய்யுது. லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கவே முடியல, இங்கேயும் அது இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த போதை கல்ச்சர் என்பது, இதன் மூலமாக கிடைக்கிற வருமானம் என்பது அவர்களுக்கு அது லாபமாக இருந்தாலும் ஒரு சமுதாயமே அழிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அதிர்ச்சி. இளைய சமுதாயம் அழிவதற்கு மிக முக்கியமான காரணம் போதை. நீங்க குடிச்சு அழிவதை காட்டிலும் போதை மாத்திரைகளை, போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அந்த சமூகத்தையே சீரழிக்கிறவர்கள் அவர்களோடு சேர்ந்து போதை உச்சத்துக்கு போய் பல பேரை அவர்கள் வெட்டி கொள்வதும், பல இடங்களில் தகராறுக்கு போவதும், அந்த குடும்பத்தாரை நாசப்படுத்துவதும், சாலையில சும்மா நடந்து போறவங்கலாம் வெட்டுப்பட்டு சாகிறதும், வாகனத்தை ஓட்டி ஏற்றி கொள்றதும் நிறைய சம்பவங்கள் நம்ம தொடர்கதையாக பார்த்துட்டே இருக்கோம். இப்போ 258 கோடி ரூபாய் சர்வதேச மதிப்புடைய இந்த போதை கடத்தல் வழக்கு, இதற்கு மூளையாக செயல்படுது ஜான் பிரிட்டோ என்கிற ஒரு நபர். இதுக்கு இடையிலேயே ஜான் பிரிட்டோ இப்போ
குற்றம் சாட்டபவர் எங்க இருக்காரு, அரெஸ்டா இருக்காரா, தப்பிச்சு ஓடி போயிட்டாரா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணையில மாஸ்டர் மைண்டு ஜான் பிரிட்டோ தான் அப்படின்னு சொன்னா கூட மீதி எல்லாருமே இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இது எங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல 2024 மார்ச் மாசம் 5ஆம் தேதி மன்னார் வளைகுடா கடற்பகுதியில வந்து இந்திய கடலோர காவல் படை வந்து ஒரு 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 ஆபரேஷன் ஒன்று பண்றாங்க. ஆபரேஷன்ல 99 கிலோ, அதாவது 99 கிலோ அஷீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்படுதான். அஷீஷ் அது என்ன போதைப் பொருள் கட்டுறாவிலாம் நமக்கு தெரியலங்க. நமக்கு அதோட சந்தை மதிப்பு வந்து 108 கோடி ரூபாய். இந்த கடத்தல்ல ரெமிஷ், ஜான்சன், பிரதீப் அப்படின்னு சொல்லி 3 பேரை கைது பண்றாங்க. இந்த 3 பேரும் ஜான் பிரிட்டோவுடைய உத்தரவின் பேரில், ஜான் பிரிட்டோ சொல்லியதன் பேரில் தான் இந்த அஷீஷ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்ததாக அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்றாங்க. இதோட சந்தை மதிப்பு 108 கோடி ரூபாய். முதல்ல 24ஆம் ஆண்டு மன்னார் வளைகுடா பகுதியில் பிடிக்கிறாங்க. அதன் பிற்பாடு மதுரை ரயில் நிலையத்தில் வந்து மெத்தபெட்டமைன் அப்படின்னு சொல்லி ஒரு போதைப் பொருள், அது வந்து ரயில் நிலையத்தில், மதுரை ரயில் நிலையத்தில் பிடிபடுகிறது. பிலமன் பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து 37.5 கிலோ, 37.645 கிராம், ஆக மொத்தம் 38 கிலோன்னு வச்சுங்களேன். 38 கிலோ மெத்தபெட்டமைன் வந்து பறிமுதல் செய்யப்படுது. அதோட சந்தை மதிப்பு 150 கோடி ரூபாய். இவரும் ஜான் பிரிட்டோவுடைய சர்வதேச நெட்வொர்க்கோடு கனெக்ஷன்ல இருந்தவர் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறதாம் இந்த விசாரணையிலேயே. என்ஐஏ விசாரணை, இடி விசாரணையில இது உறுதிப்படுத்தப்படுகிறது. இவங்க என்னன்னா, இவங்க எப்படி வந்து இதெல்லாம் வந்து கடத்துறாங்க கடல் வழியாக அப்படின்னா, சின்ன கடலோர பகுதிகளெல்லாம் மீனவர்கள் படகு உரிமையாளர்களை அதிகமான பணத்தை கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி கடல்ல போதைப் பொருளை ஏற்றி இலங்கை சர்வதேச கடத்தல் கும்பல்கிட்ட வந்து கொடுத்துட்டா அவங்க அங்கிருந்து வந்து இந்த பொருட்களை ஹவாலா மூலமாக வெளிநாடுகளுக்கு மாற்றுவதற்காக பல விஷயங்களை செய்வார்கள். இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி காட்சிகள்லாம் சினிமாவில் நிறைய பார்த்துருப்பீங்க. நாயகன் படத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அதிகாரிகள் வந்துருவாங்க. இவர் வந்து நம்ம கமலஹாசனும் இவரும் ஜனகராஜும் போய் நான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கட்ட சொல்லி நாங்க போய் அதை எடுத்துட்டு வந்துடுறோம் போதைப் பொருளை அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ திடீர்னு ரவுண்ட் அடிச்சிருவாங்க. கடலோர காவல் படை சுத்திரும். போட்ல வந்து தேடுவாங்க. இன்னும் இந்த போட்ல தானே எல்லாத்தையும் ஏத்துனாங்கன்னு தேடுவாங்க. ஆனா போட்ல எதுவுமே இருக்காது, எதுவுமே கிடைக்காது, ஒண்ணுமே புரியாது அவர்களுக்கு. சரி ஓகேன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்பதான் வந்து நிலா அது வானத்து மேலன்னு ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆனவங்க அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ ஒன்று ஜனகராஜ் கேட்பாரு, என்னப்பா நீ பாட்டு எல்லாத்தையும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்ட, அதோட விலை என்ன விலை தெரியுமா, இப்படி போட்டியே பாய்க்கு எப்படி பதில் சொல்றது, நாய்க்கருக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்லாம் கேட்பாங்க. கேட்கும் போது அதை பத்தி ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த மூட்டைகளும் அந்த விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே வரும், மிதந்துகிட்டு மேலே வரும். எப்படிதான் வரும்னு பார்த்தா, ஏற்கனவே உப்பு மூட்டைகளை வைத்து கடல்ல கவுத்திருப்பார். இப்படி பல விஷயங்களை வந்து அந்த சினிமாவில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் அதை கடத்தல் பண்ணுவாங்க. அது திரைப்படம். இன்றைக்கு அதே பாணியை பயன்படுத்தி இந்த மீனவர்கள்ட்ட, படகு உரிமையாளர்கிட்டலாம் அங்கிருந்து சர்வதேச கடல் எல்லை வரையும் கொண்டு போய் அங்க கைமாத்தி விட்டீங்கன்னா அவங்க போய் அதை கொண்டு போயிட்டு உலக சர்வதேச நாடுகளுக்கு அதை வந்து கொண்டு போயிடுவாங்க. ஹவாலா பணம் கோடி கோடியாக, பல 100 கோடிகள் இங்க கிடைக்கும். அந்த அடிப்படையில என்ன வேணாலும் இவங்க வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து அதை எல்லாம் செய்தார்கள் என்று இப்போது விசாரணையில தெரிய வந்ததாக இடி வந்து குறிப்பிட்டிருக்கு. சோதனையில பல முக்கிய ஆதாரங்கள், ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஜான் பிரிட்டோ இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் எங்கேயோ தலைமறைவா இருந்துகிட்டு சேட்டலைட் போன் மூலமாக நெட்வொர்க்கை இயக்கி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்கிறது. இப்போ நீங்க வந்து மாரிதாஸ் கைது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். மாரிதாஸ் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் பேசியிருந்தார். இப்ப இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னாடி மாரிதாஸ் கைது நடவடிக்கை ஒரு நாள்ல பல்ல காட்டிடுச்சு. ஆனால் கைது செய்யப்பட வேண்டிய ஜான் பிரிட்டோ வெளிநாட்டுல எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு சேட்டலைட் போன்ல பேசிட்டு இருக்காரு. இப்ப நீங்க இப்ப இந்த சம்பவத்துல உங்களுக்கு தொடர்பு இல்லை. இப்ப ஜான் பிரிட்டோக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. அவர் வந்து அவருக்கு ஒரு சொந்தக்காரங்க, எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஆதவ அர்ஜுனா, நம்ம மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா சொல்லுவார் என்று சொன்னால், அவர் உடனடியாக அவர் மீது இப்போ வந்து ஒரு குற்றம் வந்துருச்சு, குற்றச்சாட்டு எழும்பி விட்டது. அவர் வந்து இந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கிறாரான்னு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. யார் மேல வேணா சந்தேகம் வரலாம். ஆனால் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னா சம்பந்தப்பட்டவர் தான் இருக்காங்க. இப்போ சோசப் விஜய், நம்முடைய முதலமைச்சர் சோசப் விஜய் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படின்னா, இவர் மீது
ஆக்ஷன் எடுத்து ஒரு மந்திரி பதவியிலிருந்து நீக்குங்க சொல்ல மாட்டேன். நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டையோ அவர் சிறுபிள்ளைத்தனமான கோரிக்கையெல்லாம் வைக்க மாட்டேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா இப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார். அதோடு சேர்ந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற இன்னொரு துறை தான் சந்தேகத்தை எழுப்புகிறது. அது என்ன துறைனா, சிறு துறைமுகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வருது. சின்ன சின்ன ஹார்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வருது. தூத்துக்குடியில பெரும்பாலும் பல பிரச்சனைகளை தூத்துக்குடி துறைமுகம் சந்திக்கிறதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கட்டுப்பாடு யார் கட்டுப்பாட்டில் வரும்னா, நம்முடைய மரியாதைக்குரிய இந்த ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டில் தான் வருது. இப்போ போதைப் பொருள் 248 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை இடி கைப்பற்றி இருக்கிறது. அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. அவங்க மேலாம் வழக்கு பதியப்பட்டிருக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்குள்ள அவர் இருக்கும்போது தார்மீக அடிப்படையில நீங்க மாண்புமிகுவாய் இருப்பதற்கு தகுதியே கிடையாது. நியாயப்படி பார்த்தா நீ தகுதியே கிடையாது. மாண்புமிகுவாய் இருக்கவே முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு போதை ஆசாமி மீது வழக்கு இருக்கிற ஒரு ஆசாமியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இறையாண்மையை காப்பாற்ற முடியும்? நீங்க எப்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும்? நீங்க எப்படி நேர்மையான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கொடுக்க முடியும்? உங்க மேலே குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல. ஆக இப்ப நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அவர்கிடம் இருந்த அந்த சிறு துறைமுகங்களுடைய அந்த அமைச்சரக பொறுப்பு இருக்குல்ல, அமைச்சரவை பொறுப்பு, அதை புடுங்கி வேறு யாரோ ஒரு அமைச்சர் கூடுதல் பொறுப்பாக கொடுக்கணும். அதை செய்வாரா? நேர்மையான தூய சக்தியாகி இருந்தால் அதை விஜய் செய்யணும். ஆனா அவர் தூய சக்தியான அவருக்கே சந்தேகம். ஏன்னா அவரை பல பேர் பல விதமா சொல்லிட்டாங்க. அவர் பித்தலாட்ட சக்தி, துரோக சக்தி, மாய சக்தி, மாயமான், நம்பிக்கை இல்லாத நபர் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிவிட்டார்கள். ஜோசப் விஜய் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிறார். ஆக ஆதவ அர்ஜுனாவிடம் அவர் அந்த துறையை பிடுங்கி வேறு ஒருத்தர் வழங்க வேண்டும். இதுல வெளிப்படைத்தன்மையாக ஆதவ அர்ஜுனா நடந்து கொள்ள வேண்டும். இப்படி பேசுகிற எல்லார் மீதும் சட்ட நடவடிக்கைன்னு ஏமாத்தி மிரட்டக்கூடாது. காவல்துறை கையில இருக்குன்னு சீன் போடக்கூடாது. உண்மைகளை மட்டும்தான் சொல்றாங்க. இதுல நீங்க உண்மை இல்லைன்னா நீதிமன்றத்தில் போய் நிரூபிச்சுட்டு வாங்க. இது புகாராக வருகிறது, செய்தியாளர்கள் புகாரை வருகிறதுன்னு சொல்லத்தான் செய்வாங்க. பேசுகிறவர்கள் உண்மையை பேசதான் செய்வாங்க. அது தப்பா ரைட்டான்னு நீங்க தான் நீதிமன்றத்தில் போய் அது தப்பு ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். இப்ப அதை செய்வாரா முதலமைச்சர் ஜோசப் விஜய்? இவரிடமிருந்து அந்த துறைமுக அமைச்சரவை பிடுங்கப்படுமா? பிடுங்க வேண்டும் என்று நம்ம கோரிக்கை வைக்கிறோம் முதல்வருக்கு. ஓகே, இப்ப நான் முதல்ல சொன்ன மாண்புமிகு மாஃபியாக்கள் ஒரு விஷயம் சொன்னல, அது யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் மாண்புமிகு மாஃபியாக்களாக இருந்து பஞ்சாயத்தில் சிக்கினார்கள், சட்டப்படி மாட்டினார்கள் என்று ஒரு டேட்டா ஒன்று எடுத்திருக்கோம். அதையும் நம்முடைய நேயர்களுக்கு சொன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் இருக்கும். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நீளமான வீடியோ தான். நீங்க தயவுசெய்து கொஞ்சம் அதை பார்த்து உங்களுடைய விஷயங்களை கருத்துக்களாக கமெண்ட்டுகளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஒருவேளை எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, ஜான் பிரிட்டோ நான் வேற அப்படிலாம் கூட சொல்லி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. முன்னாடி ஒரு காலத்துல பஞ்சாப் மாநிலத்துல சிரோமணி அகாலி தளம்னு ஒரு கட்சி இருந்து அதோட அமைச்சராக இருந்தவர் விக்ரம் சிங் மஜிதியா. இவர் பின்னால போதை மாஃபியா தொடர்பால் கைது செய்யப்பட்டார். உச்ச நீதிமன்றம் போயிட்டு அப்புறம் தான் ஜாமீன் பெற்று வந்தார். இப்போதும் அவர் மீது வழக்கு நடக்கிறது. போதை வழக்கு, போதை பொருட்கள் மாஃபியாக்களுக்கு உதவி செய்ததாக கைது செய்யப்பட்டவர் சிரோமணி அகாலிதளம் கட்சியை சேர்ந்த அமைச்சர் விக்ரம் சிங் மஜிதியா. அவர் மீது இப்ப வழக்கு நடந்து வருது. அடுத்ததாக கேரளாவில் அமைச்சராக இருந்த ஆண்டனி ராஜு, இவர் வழக்கறிஞராக இருந்த போது அந்த ஆதாரத்தை எல்லாம் மாத்தி போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிக்கு உதவி செஞ்சாரு, அவரை விடுதலை வாங்கி தந்தாருன்னு அவர் மீது குற்றச்சாட்டு. இப்போதும் அவர் மீது வழக்கு இருக்கிறது. அப்புறம் திமுகவை சேர்ந்த விளாத்திக்குளம் முன்னாள் எம்எல்ஏ கே ரவிசங்கர், இவர் 2003ஆம் ஆண்டு ஹெராயின் போன்ற போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டார். அவர் முன்னாள் எம்எல்ஏவா இருந்தார். அவரும் மாண்புமிகு மாஃபியாவா தான் மாற்றப்பட்டு இப்போது அந்த வழக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த ஸ்ரீதரன், இவர் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கடத்திட்டு போனாரு அப்படின்னு சொல்லி விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு 95 அவர் மீது வழக்கு. அப்புறம் பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் சார்பாக எம்எல்ஏவாக இருந்த சுக்பால் சிங் கைரா, இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அவர் போதை மருந்து கும்பலோட தொடர்பில் இருந்ததாக கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. கடைசியாக மணிப்பூர் மாநிலத்தில் எம்எல்ஏ பதவிக்கு இணையாக தௌபால் மாவட்ட தன்னாட்சி கவுன்சில் தலைவராக இருந்த லுக்கோ சி, அவர் பேர் லுக்கோ சி, அவர் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டார். இவர் பாஜகவை சேர்ந்தவர். இவர்களை மாண்புமிகு மாஃபியாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் தப்பில்லைன்னு நண்பர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டேட்டாக்கள் எல்லாம் தெளிவாக எடுத்து அதை இணையத்துல பதிவிட்டு நமக்கு அந்த டேட்டாக்கள் நம்முடைய
நேயர்களுக்கு சொல்வதற்கு வசதியாக இருந்த எங்க அண்ணன் டிவிஎஸ் சோமு அவர் தான் இது எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக அதெல்லாம் காரியங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி நிறைய மாண்புமிகுக்கள் மாஃபியாக்களோடு தொடர்புல இருந்து அவருடைய பதவிக்கும் அந்த கண்ணியத்திற்கும் அந்த மரியாதைக்கும் அந்த ஒரு ஆட்சி புரிகிற நிர்வாகத்துக்கும் கேடுகட்ட தனத்தை செய்திருக்கிறார்கள் என்பது கடந்த கால வரலாறு மட்டுமில்லை, அந்த வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தான். அதுதான் அசிங்க வரலாறு, டர்ட்டி பாலிடிக்ஸ். தாவேக அமைச்சராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா உடனடியாக அவரே தாமாக முன் வந்து தன்னிடம் இருக்கிற அந்த துறைமுக பொறுப்புகளை வேறு யாரிடமாவது மாற்றி கொடுத்து விடுங்கள் என்று முதலமைச்சர் சோசப் விஜயிடம் வழங்கிவிட்டாலும் நல்லது. ஒண்ணு சோசப் விஜய் நடவடிக்கை எடுக்கணும், இல்ல ஆதவ அர்ஜுனா தன்னுடைய கிட்ட இருந்து போட்டுடணும். இப்ப அந்த கீர்த்தனா மாரிதாஸ் கைதுக்கு காரணமாக சொல்லப்பட்ட கீர்த்தனா இன்னைக்கு சவுத் கொரியா போயிருக்காங்களாம். அங்க போய் அவரு வந்து பயங்கரமா ரீல்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எனிவே வரும்போது பார்க்கலாம் என்ன எத்தனை கோடிகள் முதலீடை அங்க இருந்து இங்க கொண்டாடுறாருன்னு, இல்ல சுத்தி பார்த்துட்டு வராரான்னு தெரியல. பார்ப்போம், பொறுமையா பார்ப்போம். ஆகவே இப்படியாக பல மாண்புமிகுக்கள் மாஃபியாக்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். போதை கல்ச்சரின் மாநிலமாக மட்டும் இல்ல, போதை மாநிலமாகவே மாறி இருக்கிறது. தாவேக ஆட்சியில ஏராளமான பிடிபடுறாங்க போதை மருந்துகளோடு, போதை வஸ்துக்களோடு. பயங்கர முன்பை இருந்து திமுக ஆட்சியை விட தாவேக ஆட்சி மோசமான ஒரு ஆட்சி நிர்வாகமாக ஒரு மாசத்திலே காணப்படுகிறது. என்ன நடக்க போகுது, இனி என்னென்னலாம் கூத்துக்களை பார்க்க வேண்டியிருக்குன்னு பொறுமையா பார்ப்போம். அதுவரை கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்க அன்பு நண்பர்களே, உங்கள் ஆதரவினால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.